சிஎம் விஜய் அவர்கள் இப்போ திருச்சி மக்களை போய் பார்த்துருக்காரு. அங்கே பார்த்தது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நிறைய இன்ப அதிர்ச்சிகளை கொடுத்துருக்காரு. அண்டு டிஎம்கேக்கு செமையான வார்னிங்லாம் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பீச்சை பற்றினா சில டீகோடிங் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. விஜய் அவர்கள் சிஎம் ஆகிறதுக்கே பல போராட்டங்கள் நடந்துட்டு இருந்தது. இதை பற்றிலாம் ஒன்றுமே வாய் திறக்க மாட்டாரு. மனுஷன் தங்கம்டா, எல்லாத்துக்குமே சகிச்சுட்டு போறாருடா, இதுக்கு எல்லாத்துக்கும் பதிலடி கொடுப்பாரு பாருடா அப்படிலாம் நம்ம எல்லாருமே பேசிட்டு இருந்த நிலையில ஒன்னத்தையும் அவர் நோட் பண்ணியிருக்காருன்னு இப்போதாங்க புரியுது. அவருடைய ஸ்பீச்சை கேட்கும் போது அப்படி கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டாக தான் இருந்தது. எப்படி முன்னாடி அவர் மக்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு பரிச்சயமாக இருந்தாரோ அதை விட இப்போ அதிகமாயிட்டாரு. 234 தொகுதியிலும் நம்ம ஆட்கள் தான், நம்ம தான் இந்த தமிழ்நாட்டையே ஆள போகிறோம், நம்ம எவ்வளோ விஷயங்களை மாற்ற போகிறோம் பாருங்க அப்படின்னு பேசினாரு. அது மட்டும் இல்லாமல் கோட்டு ஷூட்லாம் தேவையா நம்மளுடைய இந்த அரசியலுக்கு, இப்படிலாம் பல பேர் விமர்சனம் செஞ்சாங்க. அதுக்கு ஒரு சொன்ன பதில் இருக்குது பாருங்க. ஏன் நான்லாம் கோட்டு ஷூட் போடக்கூடாதா அப்படின்னு அவர் கேட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் கருப்பு வெள்ளை அப்படின்ற ஒரு விஷயத்த பிளாக் அண்ட் ஒயிட்டாக எல்லாத்துலேயுமே இருக்கணும். கருப்பை எதை குறிக்குது அப்படின்ட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பித்த சிஎம் அவர்கள், நான் இங்கே என்ன கவர்ச்சியை காட்டிட்டா இருக்கேன், எல்லாரும் கவர்ச்சியாக காட்டிட்டு வந்தான், கவர்ச்சியை காட்டிட்டு போனா அப்படிலாம் பேசுகிறாங்களே, என்ன நான் யார் அப்படின்ட்டு அவர் பேசும்போதே சிரிப்பு வந்துடுச்சு. அவருக்கும் இல்லை, பார்க்குற எல்லாருக்கும். நம்ம எல்லாருமே கிட்டத்தட்ட இப்போ எப்படி ஆகிட்டோன்னா, ரீல்ஸ் பார்க்க ஆரம்பித்ததையும் தாண்டி நியூஸில் என்ன போயிட்டுருக்கு, நியூஸ் சேனலில் சிஎம் சார் என்ன பேசுகிறாரு, சட்டசபையில் என்ன நடக்குது, இது எல்லாமே தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதையே தான் இப்போ ரீல்ஸாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த அளவுக்கு இளைஞர் எல்லாரையுமே அரசியல் பார்வையில், அரசியல் கண்ணோட்டத்தில் நியூஸ் சேனலை பார்க்க வச்சதே நம்ம அரசியல் தான், அதில் நான் ரொம்ப பெருமையாக பேசுவேன் அப்படின்ட்டு ரொம்ப கெத்தா நின்று பேசியிருந்தாரு. இது 100க்கு 100 உண்மையான விஷயம் தாங்க. யார் இங்கே தற்கூரி அப்படின்ற கேள்வியை முன் வச்சிருக்காரு. உண்மையால அவர் கேட்ட கேள்வி இருக்கு பாருங்க, வாயில நல்லா வந்துடும் அப்படின்னு நான் சொல்லலைங்க. நம்ம சிஎம் அவர்கள் சொன்னாரு, நம்ம கேப்டன் அண்ணன் சொல்லுவார்ல அந்த மாதிரி தான் இப்போ நான் சொல்ல வேண்டியது இருக்கு. யாரை பார்த்து தற்குறி, நீங்க இந்த தற்குறிகள் தான் உங்க ஆட்சியில உங்களை ஆட்சி செய்ய வைக்கிறதுக்கு ஓட்டு போட்டாங்க. அப்ப இவங்க தற்குறின்னு தெரியல, மற்ற கட்சிக்கு ஓட்டு போட்டு வின் பண்ண வச்சா அவங்க தற்குறி ஆயிடுவாங்களா? நீங்க இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு ஊழலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்கன்ட்டு. ஸ்டாலின் சார், நீங்கள் பதவி போன கடுப்பில் ரொம்ப அறிக்கையாக விட்டு தள்ளிட்டு இருக்கீங்க. நாங்கள் வந்த ஒரே மாதத்துக்குள்ள நிறைய விஷயங்களை நிறைவேற்றுறோம், அது உங்கள் கண்ணுக்கு தெரியல. யூனிட்டை பற்றி பேசுனீங்களே, அந்த 100 யூனிட்டு நீங்கள் கொடுத்தது கிடையாது, ஜே அம்மா இருந்தாங்களே மேடம், அவங்க கொடுத்தது. ஸோ நாங்கள் கொடுத்ததையும் செய்வோம், அவங்க கொடுத்ததையும் நாங்கள் செய்ய வைப்போம். நான் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்றதுக்காக எவ்வளோ சதி, எவ்வளோ சுழிச்சு, நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும் போதே கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி அடுத்து மக்களுடைய மனசில் இடம் பிடிக்க பாருங்க. அதை விட்டுட்டு நான் ஆட்சிக்கு வரக்கூடாது, நீங்கள் வரணுன்றதுக்காக தீய சக்தியும் தீர்ந்து போன சக்தியும் சேர்ந்து என்ன ஆட்டம் போட்டிங்க. ஆனால் மக்கள் தான் இப்போ பெரிய சக்தியாக இருக்காங்க. எனக்கு மக்கள் சக்தி போதும், மற்ற எந்த சக்தியும் தேவை. நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, அதுதான் எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, அதுதான் எனக்கு எனர்ஜியாக இருக்குது. நாங்கள் மக்களுக்காக எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் மக்கள் ஏதாவது பண்ணீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். விஜயை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்ட்டு ஆரவாரமாக ஆக்ரோஷமாக பேசியிருந்தாரு. உண்மையாலே படத்தில் பேசுகிற மாதிரியே தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஸ்பீச்சாக தான் இருந்தது. மக்களை நான் பார்த்துக்கிறேன், மக்களுக்கு தேவையானதை நான் செய்கிறேன், மக்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நான் நிற்க போகிறேன், அதனால் எனக்கு நீங்கள் எவ்வளோ பிரச்சனை கொடுக்குறீங்களோ கொடுங்க, மக்கள் உங்களை பார்த்துப்பாங்கன்ட்டு அழகாக நீட்டாக சொல்லிட்டாரு. குறிப்பாக அந்த ரீல்ஸ் போட்டு நம்மளை டேமேஜ் பண்ணணும்னு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்களே, அந்த காமெடியை பற்றிலாம் நான் இங்கே பேச வரல. இந்த சட்ட ஒழுங்குன்னு சொல்கிறீங்க, இந்த சட்ட ஒழுங்கை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ இத்தனை குழந்தைங்களுடைய உயிர் போக வாய்ப்பே இருந்திருக்காது. ஸோ போதைப் பொருள் அப்படின்ற கலாச்சாரத்துக்குள்ளே தான் இப்போ நம்ம இருக்கோம். அதை முதல்ல ஒழிக்கணும். அதை ஆரம்பத்திலே நீங்கள் ஒழிச்சிருந்தீங்கன்னா இவ்வளோ பிஞ்சு பெண் குழந்தைங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, இதெல்லாம் எப்படி வந்தது? அதுக்கெல்லாம் காரணம் உங்களுடைய சட்ட ஒழுங்கு முறை தான். ஸோ நீங்கள் கரெக்டாக அப்போ ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்காது. பெண் குழந்தைகள் அந்த போதைப் பொருளை அறவே ஒழிக்கணும், அதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டுட்டோம். கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போனால் நீதி கிடைக்கும், கண்டிப்பாக அலையவே விட மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு வர வைக்கிறோம். அண்டு நாங்கள் சிங்கப்பெண் அப்படின்ற ஒரு போலீஸ் படையினரையும் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கான ப்ராசஸில் தான் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, வர விடமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையாலே அவர் பேசும்போது கரெக்டு தான்ப்பா. இந்த போதைப்பொருள் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஒழிச்சிருந்தா இப்போ இந்த தவறுகளே நடந்திருக்காரு. அதனால தான்
அந்த 1 வயசு குழந்தையா இருக்கட்டும், 10 வயசு குழந்தையா இருக்கட்டும், இல்லைனா 50 வயசு 60 வயசு பாட்டியா இருக்கட்டும், கண்ணு முன்னு தெரியாம இந்த குடிபோதையில சில பேர் பண்ற சில பாலியல் வன்கொடுமைகள் தான் இப்போ நம்ம இத்தனை குழந்தைங்களை வந்து இழக்க காரணமா இருக்கு. அண்ட் அதே குடிபோதையில தான் சில ஆக்சிடென்ட் நடக்குது, சில உயிர்கள் போகுது, பல குடும்பங்கள் கேள்விக்குறியாக நிற்கிறதுக்கு காரணம் அந்த போதை தான். ஸோ அந்த போதைன்ற ஒரு விஷயத்தை அடியோடு அழிக்கிற வரைக்கும் நான் போராடிக்கிட்டே இருப்பேன், அதை அழித்து காட்டுவேன் அப்படின்ட்டு ரொம்ப நல்லாவே பேசியிருந்தாரு. உண்மையாலே நான் பேசுகிறத தாண்டி செயலில் காட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாமே பண்ணுவேன், ஆனால் ஒரே நாளில் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. இது ஒரு மேஜிக் கிடையாது. ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக இது எல்லாமே மாறும். எந்த ஒரு ஊழல் இல்லாமல், லஞ்சம் இல்லாமல், பாதுகாப்போடு நம்மளுடைய தமிழ்நாடு இருக்குது அப்படின்ட்டு உங்கள் எல்லார் வாயிலும் நான் சொல்ல வைப்பேன் அப்படின்ட்டு ரொம்ப சூப்பராகவே பேசியிருந்தார். அவருடைய இந்த மோட்டிவேஷ்னல் அண்ட் போல்டான ஸ்பீச்லாம் கேட்கும் போது நமக்கே வந்து ஒரு பவர் கிடைக்குது. அந்த அளவுக்கு தான் இருந்தது. ஸோ அவர் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, நான் எல்லாத்தையும் மாற்றி காட்டுறேன், ஆனால் எல்லாத்துக்கும் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. உண்மையாலே அவர் கேட்குற எல்லாத்துக்குமே மக்களும் ஒத்துழைக்கிறாங்க. அவர் எல்லா தொகுதியிலும் நாம் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ஆட்சி இருக்குது, எனக்கு வேறு எந்த வேலையும் கிடையாது, உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன தேவை, இது எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்க தான் நான் இருக்கேன்ட்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காரு. ஒரு நம்பிக்கை நாயகனாக நட்சத்திரமாக இப்போ வளம் வந்துட்டுருக்காரு. உண்மையில உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா டேரெக்டாக அவர்கிட்டயே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கான ஹெல்ப்லைன் நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஒரு டீமும் செட் பண்ணியிருக்காரு. உண்மையால் இது வரைக்கும் இருந்த ஆட்சியில் எப்படி இருந்ததுன்றதை நம்ம பேசி பேசி அதுக்குள்ளேயே இருக்கிறத தாண்டி இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் கூட நீங்கள் அதை வந்து சொல்லலாம். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வழிவகைகளும் இந்த ஒரு ஆட்சியில் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு தொகுதியிலேருந்து ராஜினாமா பண்ணுறாங்கன்னா அந்த தொகுதிக்கு வந்து மக்கள் அவங்களுக்கு நம்பிக்கையோடு வருவார், நமக்கு செய்வாருன்னு நினச்சி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அரசாங்கத்தோடைய முடிவின் கீழே தான் இவர் வந்து இந்த ஒரு செயலை வந்து ஈடுபட்டிருக்காரு. அதனால் என்னை யாரும் தவறாக நினச்சிக்காதீங்க. இந்த ஒரு திருச்சி கிழக்கு எனக்கு ரொம்பவே செல்லப்பிள்ளை மாதிரி, எனக்கு எல்லாமே ஒன்று தான். ஆனால் எனக்கு இந்த ஒரு தொகுதி ரொம்ப ஸ்பெஷல். இங்கேருந்து தான் அவருடைய முதல் பிரச்சாரம் ஆரம்பிச்சது. இப்போ இதே இடத்துல அவருடைய முதல் சிஎம் ஸ்பீச்சும் இங்கே தான் தொடங்கியிருக்காரு. அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் இப்போ நோட்டபிளாக மாறி இருக்கு. மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிற வகையில் வாயால் மட்டும் சொல்லாமல் மலர் தூவி, இது வரைக்கும் எந்த ஒரு முதல்வரும் மக்களுக்கு மலர் தூவி பார்த்ததில்ல. ஆனால் சிஎம் விஜய் சார் அதை பண்ணியிருக்காரு. மக்கள் ஆரவாரத்தோடு அவர் வந்து அன்போடு அரவணைக்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காரு. நமக்கு எல்லாமே ஒரு நல்ல காலமாக மாறப்போகுதுன்ற ஒரு நம்பிக்கை மக்கள் மனசுலையும் வந்திருக்கு. இதை செயல்படுத்துவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடய நம்ம இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாதா, இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாதான்னு கேட்டவங்க எல்லாருக்குமே இது எல்லாமே ஒரு பதிலாக சொல்லிட்டாரு. மீடியாவே பார்க்க பயப்படுறாருன்னு சொன்னாங்க இவரை பார்த்து, ஆனால் இவ்வளோ மக்களை அவர் அன்போடு அரவணைக்கிறாரு. உண்மையால் இதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். நீதி கிடைக்கலன்ட்டு நிறைய பெற்றோர்கள் வந்து புகார் அளிக்கிறாங்க, நிறைய கண்ணீர் வீடியோலாம் பார்க்குறோம். எல்லாத்துக்குமே நீதி கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காரு. ஸோ யாரும் எதுவுமே கவலைப்படவே வேணாம், உடனடியாக எல்லாத்துக்குமே ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இடைத்தேர்தல், இந்த இடைத்தேர்தலை பற்றி இவர் பேசியிருக்காரு. உங்கள் வீட்டிலேருந்து ஒருத்தரை தான் நிற்க வைக்க போகிறோம், அதனால் நீங்கள் அவங்களையும் சப்போர்ட் பண்ணணும், அவங்களையும் வந்து வெற்றி அடைய செய்யணும் அப்படிலாம் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நிறைய வாக்குறுதிகள்லாம் கொடுத்தீங்களே, அந்த வாக்குறுதியெலாம் ஏன் செய்யலை, காசு ரிலேட்டடாக வந்ததும் நீங்களும் வாய் மூடிட்டீங்களே அப்படின்ற கேள்வி மக்கள் மத்தியிலேயே இருந்துட்டு இருந்தது. ஸோ இவங்களாம் வாய் பேச்சு தான் மக்களே பல பேரும் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிஎம்கே ஆட்சியில் இருக்கும் போதே ஸ்டாலின் சார் நீங்கள் இப்போ விடுற அறிக்கையில் ஆல்ரெடி நீங்கள் நிதி சம்மந்தமாக எல்லா கேட்டையும் லாக் பண்ணிட்டீங்க, இப்போ அது எல்லாத்தையுமே நாங்கள் திறக்கணும், அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அந்த டைமை மக்கள் எங்களுக்கு கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம், நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் எதை மென்ஷன் பண்ணுறாரு நம்ம எல்லாருக்கும் தெரியும். மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய், இதுதான் வந்து பெண்களிடையும் சரி குடும்பத்தினரிடையும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்துட்டு இருக்க நிலையில் கண்டிப்பாக இந்த எதிர்பார்ப்பு நிறைவேறும் அப்படின்றத நம்ம உறுதியாகவே சொல்லலாம். ஸோ சிஎம் சார் பேசுனதில் உங்களுக்கு எந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப பிடிச்சதுன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவருக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லணும், என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.